நெருக்கங்கள் பாவத்தினால் வருகிறது. சவுல் கீழ்ப்படியாமை அவனுக்குள் இருந்ததினால் நெருக்கம். அவன் சொல்றான், சாமுவேலை பார்த்து நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன். யோனா சொல்றான், நான் மீனின் வயிற்றில் நெருக்கப்படுகையில் பாவத்தின் நிமித்தம் நெருக்கம் வருகிறது. இரண்டாவது நெருக்கம் உங்க வாழ்க்கையில் எதுக்கு வருது? உணர்த்தப்படும்படி. 10:18 வாசிச்சோம், நானே அவர்கள் உணரும்படிக்கு கவன் கல்லை எய்வேன், எய்து அவர்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவேன். உணர்த்தப்படும்படிக்கு நெருக்கத்தை நானே அனுமதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். மூணாவது, சரியா உணர்த்தப்படுவோமானால் கர்த்தர் அந்த நெருக்கங்களை மனாசேக்கு மாற்றினது போல மாற்றுவார். ஆனால் ஆகாஸ் ராஜா நெருக்கப்படுகையிலும் கர்த்தரை தேடானவனாய் மாறி போனான். நெருக்கம் மூன்றாவது எதுக்கு வருது? நீங்க கர்த்தருக்குள்ள சரியா இருந்தாலும் சத்துருக்களால், பொறாமை உள்ள மனுஷர்களால், பிசாசினால் கர்த்தருக்குள் நீங்கள் வளர விடாதபடி நெருக்கம் வருது. தாவீதுக்கு அப்படிதான் வந்தது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆனால் ஒரு காலம் நெருக்கம் என்றால் தாவீது பெருக்கத்தையும் தாவீதின் கொள்ளை என்று ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற நேரமும் கர்த்தராலே அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். நெருக்கம் அடுத்து ஏன் வருது? கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கம். பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 12:10, கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கம் உபத்திரவம். கடைசியாக நெருக்கம் எதனால் வருகிறது? ஈசாக்குக்கு துறவு தோன்ற இடமெல்லாம் நெருக்கம். இந்த நெருக்கம் அழிப்பதற்கல்ல, அவனை விசாலத்திற்கு கொண்டு வர. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க.